நேரம் பகுதி 6ல் தங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 6வது பகுதியில் நாம 2-3 விஷயம் எல்லாம் சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு என்ன சொன்னா, இந்த பொஃபார்ஸ் பூதம் மீண்டும் கிளம்பியிருக்கு. இந்த பொஃபார்ஸ் பூதம் 86, 87ல பெருசா வந்தது. அது 89ஆம் வருடம் ராஜீவ் காந்தி அவர் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது. அதாவது 84ல இந்தியாவிலேயே இதுவரைக்கும் யாரும் எடுக்காத 404, 405 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்று ராஜீவ் காந்தி ஆட்சி லேட்டா தான் இருந்தார். நான் ஏற்கனவே சில காணொலியில சொல்லியிருக்கேன். அவர் அஸ்ஸாம் பிரச்சனைக்கும் பஞ்சாப் பிரச்சனைக்கும் தீர்வு கண்டார். அதே சமயத்துல ஸ்ரீலங்கால அந்த IPKF போனது, அது சில இது உண்டாக்கி ஒரு கசப்பை உண்டாக்கியது. அதர்வைஸ் அவர் ஒழுங்கா இருந்துட்டு இருந்தார். அவர் ஆனா அவர் ஆட்சி ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ள 87க்குள்ள என்னது, அவரை சுத்த ஒரு கோட்டரி உருவாயிடுது. அந்த கோட்டரியில குறிப்பா அவரோட கசின் அப்படின்னு சொல்லக்கூடிய அருண் நேரு ஒருத்தர், அவரோட கிளாஸ்மேட் ஒருத்தர் அருண் சிங் இருந்தார். அவர் PMOலே இருந்தார். இது மாதிரி பழைய ஆட்கள்னு இருந்தாங்க. RK தவன், ஃபோத்தேதார், அது மாதிரி ஆட்கள். அவங்க இந்திரா காந்தி காலத்துல இருந்து இருக்காங்க. அவங்கதான் உண்மையான ஒரு கோட்டரி, காங்கிரஸோட அந்த இன்னர் கோட்டரி அவங்கதான். ஃபோத்தேதார், மகன்லால் ஃபோத்தேதார்னு சொல்லிட்டு, RK தவன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாமே மோஸ்ட்லி பஞ்சாபிஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது இருந்ததுல உங்களுக்கு ராஜீவ்காந்தி தொடர்ச்சியா தவறு செய்ய ஆரம்பிச்சிட்டார். அது குறிப்பா இந்த ஆர்மியிலேருந்து ஒரு ரெக்வெஸ்ட் ரொம்ப நாள் இருந்துட்டு இருந்தது. நமக்கு பக்கத்துல குறிப்பா பாகிஸ்தான் தான் அந்த சமயத்துல. சைனாவை பத்தி அவ்வளவு இது கிடையாது. இருந்தாலும் சைனாவும் 62 வார் நடந்திருக்கு இல்லையா. உங்களுக்கு நேரு இருக்கும்போதே அதை ஒரு ஹியூமிலியேட்டிங், அது நேருவோட உயிர் பிரியறதுக்கு ஒரு காரணமா இருந்து அவர் மிகவும் அது மனசால உளைச்சல், அவருக்கு மனதில் உளைச்சல் ஏற்படுத்தி. இருந்தாலும் பாகிஸ்தானோட தான் இது. சரி, நமக்கு வேணும் இது மாதிரி பெரிய ஒரு கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஹோவிட்சர் கன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீரங்கியை வாங்கறதுக்கு, இந்த பீரங்கி அவசியம். இந்த பீரங்கியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப இதா இருக்கு. அப்போ சுந்தர் ஜி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் தான். அவர் பல ஆபரேஷன்ஸ்ல இருந்திருக்காருன்னு வச்சுங்க. ஈவன் இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார்ல கூட அவர் தான் முக்கியமான ஒரு பங்கு வகித்தார். இன்ஃபேக்ட் அதை கீழே ரொம்ப இதை எக்ஸிக்யூட் பண்ணது ஜெனரல் பிரார் அப்படிங்கிறவர். அவர் தான் பண்ணினார். புல்புல் அப்படி சொல்லுவாங்களாம் அவரை. அவரோட அதாவது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமில இருந்த காலத்துல இருந்தே. ஸோ அது கொஞ்சம் அவரை பத்தியே ஒரு தடவை தனியா பண்ணலாம். ஏன்னா அவர் பாகிஸ்தான் பங்களாதேஷ் 2ஆ பிரியும் போது இன்ஃபேக்ட் அவர் தான் போறாரு அங்க. ஒரு டீம் எடுத்துன்னு போயிட்டு எப்படி அதை பங்களாதேஷ் டாக்கால அதை பிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களே கைவிட்டு பின்வாங்கிட்டாங்க அந்த ஆர்மி அப்படிங்கிறத அதை சொல்லுவார். வருது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்காஸ்ட் வருது அந்த விஷயங்கள். அப்கோர்ஸ் நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்றது நான் பல பாட்காஸ்ட்ல கேட்டது, படிச்சது, இதெல்லாம் சேர்ந்து வச்சுதான் நான் சொல்றேன். தமிழ் மக்களுக்கு இதை பார்க்காதவங்க, இந்தியில் வரக்கூடியது, வேற மொழியில் வரக்கூடியதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். தரவுகளை பல இடத்துல எடுத்து நான் உங்களுக்கு. ஸோ இந்த ஹோவிட்சர் கன் வாங்குறது சுந்தர்ஜி தான் உங்களுக்கு அப்ப தலைமைக்கு வரல. அவர் அந்த அக்விசிஷன் அந்த கமிட்டியில இருந்திருக்காரு. அவர் ஆனா இதுக்கு நல்ல சர்டிஃபை தான் பண்ணியிருக்காரு. உண்மையிலே நல்ல இந்த கார்கில் வார் ஜெயிக்கிறதுக்கு ஹோவிட்சர் கன் இந்த பொஃபார்ஸ் கன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அதோட ஆனா நல்ல பொருளா இருக்கலாம், நல்ல விலையில கூட வாங்கியிருக்காங்க அவங்க. பெருசா இன்னும் விலை ஆனால் அதுல கமிஷன் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஸ்வீடிஷ் ரேடியோல இருந்து ஒரு நாளைக்கு அந்த ரேடியோ நியூஸ் வருது. அந்த காலத்துல இந்த டெலிவிஷன்ல ரொம்ப இது கிடையாது, ரேடியோ தான். 86, 87 சமயத்துல, எக்ஸாக்ட் எனக்கு டேட் எல்லாம் தெரியல, சம்வேர் ஆகஸ்ட். அப்ப அங்க இருந்த ஒரு தமிழ் பெண்மணி, அவங்க பேர் சித்ரா சுப்பிரமணியம்னு பேரு. அவங்க அப்பா எல்லாம் பீகார்ல அதிகாரியா இருந்து அங்க சிந்திரிங்கிற இடத்துல பிறந்தவங்க. அவங்க பின்னர் டெல்லியில படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அமெரிக்கால போய் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வராங்க இங்க இந்தியா டுடேல கொஞ்ச நாளுக்கு வேலை பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் யூஎன்ல ஜெனிவால போயிட்டு யூஎன்னோட ஒரு கரஸ்பாண்டன்ட் ஒரு மாதிரி செட்டில் ஆயிடுறாங்க வச்சுங்க. அவங்களுக்கு இது கேட்டோன்னு சொன்னா,
அவங்களுக்கு இதை பத்தி இது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ப இதுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது நம்ம மவுண்ட் ரோட் மகாவிஷ்ணு, நம்ம இந்து பத்திரிகை ராம் தான். அவர் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண ஆரம்பிச்சார். உங்களுக்கு ஐ திங்க் இதுல வந்துதான் இங்க இருந்துட்டு அப்புறம் எக்ஸ்பிரஸ் போச்சா, அந்த மாதிரி இதை விட்டுட்டு அப்புறம் எக்ஸ்பிரஸ் போனாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்துல தான் இருந்தாங்க. இந்துக்கா அந்த இதெல்லாம் பண்ணி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க எழுத ஆரம்பிச்சுட்டாங்க அதை பத்தி. இங்க அவங்களுக்கு கூமி கபூர்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் ரொம்ப நாள் எழுதுவாங்க. அவங்க ரொம்ப ஃப்ரெண்டா அவங்களுக்கு. அந்த அம்மையார் தான் முதல்ல இதை வெளிக்கொண்டு இங்கே வந்தது. பட் அந்த அம்மையார் தான் அங்கேருந்து நிறைய தரவுகளை வந்து இந்த இன்டர் கவர்மெண்ட்ல இருக்கிற விஷயங்கள்லாம் நிறைய வந்து என்ன சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப அழகா பண்ணாங்க. அந்த சித்ரா சுப்பிரமணியம் ரொம்ப வெளில கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அது பப்ளிஷர் ரொம்ப சென்சேஷன் கிரியேட் பண்ணுது. இன்ஃபேக்ட் 89 ராஜீவ் காந்தி தோக்கறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது அந்த பஃபர்ஸ் ஊழல் தான். அப்ப எல்லாரும் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல வந்து கலைஞர் டிஎம்கே அவங்களும் இந்த விபி சிங்கோட தான் சேர்ந்துட்டாங்க அந்த ஊழலை எதிர்த்து. எமர்ஜென்சி போது ராஷ்டிரிய சங்கர்ஷ சமிதியோ என்னமோ ஒண்ணு கிரியேட் பண்ணிருந்தாங்க, இல்ல லோக் சங்கர்ஷ சமிதி நினைக்கிறேன். இப்போ வந்து ராஷ்டிரிய சங்கர்ஷ சமிதின்னு டெல்லியில கிரியேட் பண்ணாங்க, ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாம் சேர்ந்து. நான் அப்ப 87 சமயத்துல நான் டெல்லி 89 2 வருஷம் டெல்லியில தான் இருந்தேன். இது பண்ணிட்டு இருந்தவங்களோட நான் சந்திச்சு பேசியிருக்கேன். அப்ப ஸோ பஃபார்ஸ் ஊழல் வந்து பெருசா அது உதாரணமா அது வடிவெடுக்கிறது. இந்த அம்மையார் பல விஷயங்களை அவங்க தரவுகள் வந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க. ஹிந்துல வர்றது அது ரொம்ப சென்சேஷனா இருந்தது. ஆனா அதெல்லாம் முடிஞ்ச அந்த ஆட்சிக்கு வந்துடுறாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது எடுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு வந்து நரசிம்மராவ் வந்து நரசிம்மராவ் வந்ததுக்கு அப்புறம் ராஜீவ் காந்தியோட பேர் இதுல அடிபடக்கூடாது அப்படிங்கிறதுக்கா சொன்ன ராஜீவ் காந்தி சொல்ல. ஆனா இந்த டாட்ஸ் எல்லாம் நீங்க இணைத்தீங்க சொன்னா அது அவர்கிட்ட தான் போய் நிக்கிறது அப்படிங்கறத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. சொன்னா ராஜீவ் காந்தி குடும்பத்தோட நெருங்கி இருந்த அந்த குவாட்ரோக்கி அப்படிங்கிறவன் இட்டாலியன் பிசினஸ்மேன். அவர் தான் அவருக்கு மலேசியால இந்தியாலையும் ஒரு கம்பெனிக்காக அவர் சீஃபா இருந்தார். இங்க வந்து போறது அவங்க எல்லாம் இவங்க ஃபேமிலியோட இருக்கிறது எல்லாம் போட்டோஸ் இருக்கு. இதுதான் இதை இன்டர்நேஷனல் வின் சட்டான்னு ஒரு ஆளு பஞ்சாபி அவரும் வந்து ஒரு ஆபீஸ் அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருந்து இதெல்லாம் வந்து சில இதெல்லாம் வந்து என்ன சொல்ற அந்த பணங்கள்லாம் போட்டது வந்து இவரோடது ஏஇ சர்வீசஸ்னு என்னமோ பேரு கோட்ரோச்சியோடது. வேற இதெல்லாம் வந்து லோட்டஸ்னு ஒரு அக்கௌண்ட்ல போட்டாங்க. ஏன் சொன்னா லோட்டஸ்னா ஹிந்தியில ராஜீவ்னு சொன்னா லோட்டஸ், சம்ஸ்கிருதத்துல ராஜீவ அப்படின்னு சொன்னா லோட்டஸ். அந்த காலத்துல என்ன சொன்னா 80 கிட்ட வந்து இந்த நாஸ்டடாமஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தி பல பேர் பேசிட்டு இருப்பாங்க. அவர் பேசும்போது அவர் நாஸ்டடாமோட ஒரு அந்த 4 வரி பாட்டை வந்து என்ன சொன்னா இந்தியாவில லோட்டஸ் மலரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. பூடகமா இருக்கும், அதை இன்டர்பிரட் பண்ணாங்க. அப்ப என்ன லோட்டஸ் பிஜேபிக்கு தான் லோட்டஸ் சிம்பிள், அவங்க தான் வர போறாங்க. ஆனா ராஜீவ் காந்தி தான் வந்தார் 84 வந்துட்டு. அவர் அப்புறம் ராஜீவ் காந்தியோட ஸ்லோகனும் என்ன இருந்துட்டு இருந்தது சொன்னா அந்த சமயத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், 21ஆம் நூற்றாண்டுக்கு நம்மளை அழைத்து செல்ல ராஜீவ் வில் டேக் அஸ் இன்டு தி 21st century அப்படிங்கிறது தான் பெரிய ஸ்லோகனா இருக்கும். அப்ப ஸோ அது கடைசியில வாஜ்பாய் தான் பண்ண ஆரம்பிச்சாங்க. உண்மையான லோட்டஸ் அப்பதான் மலர்ந்தது. லோட்டஸ் தான் அவங்களை 24ஆம் நூற்றாண்டுக்கு அழைத்து வந்தது. 99 2000 2004 வரைக்கும் அவர் தான் ஆட்சியில் இருந்தார். ஸோ தட் இஸ் ஒரு சைட் லைட்ஸ் ஆஃப் திஸ். இப்போ ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க இதே பஃபர்ஸோட. ஸோ அந்த பூதம் பஃபர்ஸ் ஊழல் என்ன சொன்னா எப்ப நரசிம்மராவ் இருந்தபோது கூட அவர் என்ன பண்ணுவார், நர்ஸு ஏதாவது ஒரு பிரச்சனை அது யாராவது எங்கேயாவது கலப்பி அதை பத்தி ஒரு ஆர்டிகல் வர்றது பண்ணும். அவங்க காந்தி ஃபேமிலியை செக்ல வச்சிருக்கணுங்கிறதுக்கு அவரும் பண்ணு. அவர் ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அஸ்டியூட் பாலிட்டிஷியன். எல்லா விஷயம் தெரியும். இன்சைடர்ஸ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புக் பயோகிராஃபி எழுதியிருக்காரு. அதே நல்லா இருக்கும் உங்களுக்கு. நரசிம்மராவ் இருந்த அந்த மாதவ் சிங் சோலங்கின்னு சொல்லிட்டு குஜராத்ல அதிகப்படியான சீட்டு ஜெயித்து காங்கிரஸுக்கு வெற்றி தேடி தந்தவர் மாதவ் சிங் சோலங்கி. அவர் பையன் பரத் சோலங்கி எல்லாம் இருக்கார். பட் ஆனா மாதவ் சிங் சோலங்கி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கவர்மெண்ட்ல அவர் போகும்போது பேரு கிடையாது, டேட்டு கிடையாது, கையெழுத்து கிடையாது. அது மாதிரி ஒரு ஸ்லிப்பு, ஒரு இப்ப இந்த சீட்டு துண்டு சீட்டு கொடுத்து அதை பேசுறோம்ல, அது மாதிரி ஸ்வீடன் அண்ட் சுவிட்சர்லாந்து அந்த ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட இந்த சீட்டு கொடுக்குறாரு, நீங்க இதை பர்சியூ பண்ணாதீங்க, இந்த கேஸை வந்து இப்படி ட்ராப் இட். ஆனா அந்த அம்மா கைக்கே வந்துருது. அப்புறம் உங்களுக்கு அந்த அம்மாவை எல்லாரும் மிரட்டுறாங்க. இன்டர்நேஷனல் ஆர்ம் டீலர்ஸ்
இந்த மாதிரி அண்டர் வேர்ல்டு டான்ஸ் அவங்க எல்லாம் உங்க குழந்தையெல்லாம் தூக்கிட்டு அந்த மாதிரி கல்யாணம் ஆகி அவங்க அந்த மாதிரி ஒரு இட்டாலியன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஊர்லயே இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு நிக்கில்னு ஒரு ஒரு பையன் பொண்ணு. ஸோ அந்த அம்மா இப்ப மறுபடியும் அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை நான் வந்து இதோட லாஜிக்கல் எண்டுக்கு எனக்கு என்ன சொன்னா இதெல்லாம் நடக்காத விஷயம் சொல்லிட்டேன். அது முடிஞ்சிடுத்தது. ஆனாலும் கூட இதை பத்தியே எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க பல பேர் இருப்பாங்க. இதை மறுபடியும் நோண்டி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அம்மா கொண்டு இருக்கு. அவர் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. எதுக்காக மறுபடியும் காந்தி ஃபேமிலியை பேக் ஃபுட்ல வைக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா ராகுல் காந்தி சோக்கிதார் சோர் ஹேன்னு சொல்லிட்டு பண்ணாரு. ரஃபேல் டீல பத்தி அவருக்கு ஒரு பேக் ஃபுட்ல அவங்களை வைக்கிறதுக்காக இந்த அரசாங்கம் அதை பயன்படுத்துறதா தெரியல. இருக்கலாம், எது வேணா இருக்கும். ஏன்னா இதுல வந்து எது எங்கேயாவது வருது அப்படின்லாம் ஒண்ணும் நம்ம சொல்ல முடியாது. உண்மையில உங்களுக்கு ஒரு பின்னணி சொன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கபில் சிப்பல்னு காங்கிரஸ்ல மந்திரி எல்லாம் இருந்தார் இல்லையா, ரொம்ப எல்லாருக்கும் லாயர். அவர் 89 இந்த பொஃபர்ஸும் போது வீதியில ரோட்ல கோஷம் போட்டு போன ஆட்கள் அவரு ஒரு ஆள் வச்சுங்க. கலி கலி மே ஷோர் ஹே, அதாவது ஒவ்வொரு வீதியிலும் சத்தம் என்ன ஒலிக்கிறதுன்னா ராஜீவ் காந்தி சோர் ஹே. நிறைய பேர் போட்டிருக்காங்க. போட்டு அந்த பக்கம் போயிட்டாரு வச்சுங்க, வேற விஷயம். இது என்ன சொன்னா ராஜீவ் காந்தி நேரடி காட்டல, அந்த அம்மாவும் கரெக்டா சொல்றாங்க. இப்போ ஆனா எல்லா டாட்ஸும் அங்க போறோம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க. பண்ணிட்டு என்ன ஒவ்வொருத்தரும் சரி விபி சிங் வந்துட்டார் அப்ப பதவிக்கு. அப்ப அருண் ஜேட்லி வந்து சொலிசிட்டர் ஜெனரல் ஆனார் 89 பிஜே இது விபி சிங்கோட நேஷனல் ஃப்ரண்ட் கவர்மெண்ட், நேஷனல் ஃப்ரண்ட் அல்ல டிஎம்கே ஒரு உறுப்பினர். முரசலி மாறன் அப்ப வந்து அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர், இதுல அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர். ஸோ வந்துருத்து தண்டவத்தை தான் அதுல பினான்ஸ் மினிஸ்டர். அவர் சோசியலிஸ்ட். ரொம்ப தமாஷா இருக்கும் சோசியலிஸ்டோட. அவர் என்ன சொன்னார், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் தேவையில்லை, அதுக்கு வேண்டாம்னு சொல்ல, வந்தா அவங்க வரட்டும், ஆனா வந்து அதை வச்சு நடத்தணுங்கிறதா. ஏன்னா அவங்க சோசியலிஸ்ட் அந்த மாதிரி இதுதான் இருப்பாங்க. ஃபாரின் டெவலப் அதுக்கெல்லாம் நான் வந்து ஸ்கவுட் பண்ண மாட்டேன், போயிட்டு அதுக்காக கொண்டு வருது. இப்ப எல்லாம் போறாங்க இல்லையா, எல்லா சீஃப் மினிஸ்டரும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளிநாட்டு முதலீடு, அந்நிய முதலீடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி 25 லட்சம் கோடி வர்றது, 13 லட்சம் கோடி வருது. நரேந்திர மோடி ரொம்ப பிரமாதமா பண்ணார், வைப்ரண்ட் குஜராத் சமிட்ஸ் சொல்லிட்டு. இப்போ யூபியில நிறைய பண்ணார் நம்ம யோகி ஆதித்யநாத். கர்நாடகால பண்றாங்க, தெலுங்கானால பண்றாங்க. 13 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வருது. அது கடைசியில 10% கூட இன்வெஸ்ட்மெண்ட் வராதுன்னு வச்சுங்க. அதெல்லாம் ஒரு பிஆர் எக்ஸசைஸ் பெரிய அளவில் நடக்கும். பெரிய இது இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது மகாராஷ்டிரால அந்த என்ரான் அந்த கம்பெனியே ஒழிச்சு கட்டியாச்சு, முடிவு போச்சு. ஸோ இது சைட்லைட். ஸோ இந்த மாதிரி என்ன சொன்னா அப்ப வந்து ஆட்சிக்கு இவங்க வந்துடுறாங்க. விபி சிங் விபி சிங்கை பார்க்க வராங்க. பார்க்க வந்து இந்த இது நடக்கும் போதெல்லாம் பூரேலால்னு ஒரு பெரிய ஆபீசர் இருந்தார். அந்த பூரேலால் ஆபீசர் வெரி ஹானஸ்ட் ஆபீசர், இப்பவும் இருக்காரு. அவர் என்விரான்மெண்ட் பத்தி அதுக்கான சில இனிஷியேட்டிவ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. பூரேலால்ங்கிற ஆபீசர் வந்து அவர் ராஜீவ்காந்தி இருந்த போதும் இருந்தாரு. இந்த அம்மா இருக்கும்போது வந்து அந்த அம்மா அவரை போய் பார்த்திருக்கு, சித்ரா சுப்ரமணியம் அவரை போய் பார்த்திருக்கிறத. அப்புறம் வேற ஒரு ஆபீசரையும் பார்த்து, அப்ப அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லிருக்காங்க சொன்னா, இங்கேயும் ஒன்னும் மூவே ஆகல. அவங்க என்ன சொல்லிருக்காங்க சொன்னா, இவருக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க அங்க சுவிஸ்ல, புதுசா வந்த ஆளு இவருக்கும் கூட என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு, உன்கோபி அக்கௌண்ட் கோல்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு. அப்படின்னா வேலை நடக்காது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ பல பேர் போய் பாக்குறாங்க, ஒன்னும் நடக்கல. மறுபடியும் அதுக்கப்புறம் என்னாச்சு, விபி சிங் போயிட்டு நரசிம்மராவ் வர்றார். நரசிம்மராவ் வரும்போதுதான் இந்த பியாஸ்கோ டாவோஸ் சமிட்ல போன நம்ம மாதவ் சிங் சோலங்கி இந்த இது கொடுக்குறான். ஆனா அந்த அம்மா பர்சீவ் பண்ணிட்டே இருந்தது. இங்க என்ன சொன்னா, ஒவ்வொரு சமயத்துல அந்த அம்மா எல்லாம் தான் பெருசா முயற்சி பண்ணி பண்ணதா. அவர் பத்திரிகையோட ஓனர் அவர் என்றாம் இருந்தா கூட அவர் வந்து தன்னோட கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு, சில விஷயங்களை ரொம்ப மாத்தி சொல்றதுக்கும், சில விஷயங்களை தாமதமா சொல்றதுக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒன்ஸ் இதுல வந்து என்ன சொன்னா, அவங்களோட பேரம் பேச ஆரம்பிச்சார். அப்படி அந்த அம்மா சொல்றது, நான் சொல்றது இல்லை, அந்த அம்மா அரசாங்கத்தோட இதை வச்சு அவங்க மிரட்ட ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த பத்திரிகையில இருந்து விலகிட்டு அதுக்கப்புறம் தான் இதுல சேர்ந்தது, இந்தியன் எக்ஸ்பிரஸுக்காக பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல மொத்தத்துல என்ன சொன்னா, நரசிம்மராவ் பீரியட்லயும் அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் அப்பப்போ போடணும்னா அந்த பூதத்தை எடுப்பாங்க, அப்படி காட்டி போட்டுருவாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்தது. வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்தோடனே வாஜ்பாயே அங்க ஜெனிவால வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ், நம்ம ஒரு வைகோ எல்லாம் போவார் எப்பயாவது, அங்க போயிட்டு ஏதாவது ஒரு 300 பேர் இருக்கிற செஷன்ல பேசிட்டு இவனுக்கு வரவேற்பு கொடுக்கறது, அவர் தான் யுஎன்ஏ ஐநா சபையை நடத்துற மாதிரி இவங்க பேசுவாங்க. இங்க ஒண்ணும் கிடையாது, பல நாட்டிலே ஆட்கள் போவாங்க, பேசிட்டு வருவாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட் சபை தரப்புலயே போவார். அவர் அருமையான ஸ்பீச் எல்லாம் கொடுத்தார். அப்ப நரசிம்மராவ் இருக்கும்போதே வாஜ்பாய் போனார்.
அதுக்கப்புறம் வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நரசிம்மராவ் இருக்கும்போது வாஜ்பாய் வந்து தலைமையில அனுப்பிச்சார். நரசிம்மராவ் எதிர்கட்சி தலைவரோட தலைமையில குழு அனுப்பிச்சார் பாகிஸ்தான். அவ்வளவு அழகா பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றது. அதுக்கப்புறம் என்ன சொன்னா, வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாக்குறான். அப்ப ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தான் இந்த மினிஸ்டர், என்ன டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு அமைச்சர். அவரை போய் பாக்குறாங்க. அவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஒரு விஷயம் தெளிவா சொன்னாராம். இது வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பிரிஜேஷ் மிஸ்ரா சொல்லி வாஜ்பாய் சொன்னதாக சொல்லி பிரிஜேஷ் மிஸ்ரா எனக்கு உத்தரவு போட்டிருக்காரு. நான் ஒன்னும் கை கட்டப்பட்டிருக்கு, என்னால ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பயங்கர கோவம். வாஜ்பாய் மேலாம் மரியாதை உண்டு அந்த மாதிரி. அவர் வந்து நல்லா கேட்டா இது பண்ணா சொல்லு. இதுக்கு நடுவில் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அமிதாப் பச்சன் ஒரு நடிகர் இருக்கார் இல்லையா, அமிதாப் பச்சனோட தம்பி, அவர் பேர் என்ன, ஏல தான் ஆரம்பிக்கும், அவர் பேரு மறந்து போயிடுச்சு எனக்கு. அமிதாப் பச்சனோட தம்பியை வந்து அஜிதா பச்சன் நினைக்கிறேன், அஜிதா பச்சன் சொல்லிட்டு அவரை இதுல இன்வால்வ் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அமிதாப் பச்சனுக்கே இதுல இது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்ல இருந்த இது சும்மா 60 கோடி அவங்க சொன்னாங்க, 7.5% என்னமோ அப்புறம் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு. இந்த 60-65 கோடி வந்து இந்த கொட்ரோக்கி அக்கௌண்ட்ல தான் போயிருக்கு. அது மட்டும் கன்ஃபார்ம். அது என்ன மணி ட்ரையல்ல அது மட்டும் வரும் உங்களுக்கு. சோ இந்த அமிதாப் பச்சனு ஜெயா பச்சன் கூட அவங்க வீட்டுக்கே போயிட்டாரா ஒரு நாளைக்கு. போயிட்டு என்னாச்சு சொன்னா, அவங்க மாமியார் இட்டாலிக்காரங்க, அவங்க யாருன்னே தெரியாது. சரி சாப்பிட சொல்லி இந்த அம்மா இது பண்ணிருக்காங்க. அவங்க அமிதாப் பச்சன் வந்ததுல இந்த மாதிரி ஒரு இதாயிட்டு. அவங்களுக்கு உண்மையிலே இது கிடையாது. அமிதாப் பச்சன் குடும்பத்துக்கு இதுல எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கறத அந்த அம்மா சொல்றாங்க மறுபடியும். ஸோ அவங்கள சாப்பிட சொல்லிருக்காங்க. அப்புறம் அந்த அம்மா அவங்க மாமியார் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவர் பெரிய இங்க மகாநாயக் அதெல்லாம் தெரியாது. அவர் சொல்லிருக்காங்க, இது வந்து டேபிள்லாம் கொஞ்சம் சரி பண்ணி தட்ட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி தான் சமைச்சு ஏதோ அவங்க டிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க அன்னைக்கு. ஸோ இதெல்லாம் சைட் லைட்ஸ்ன்னு வச்சுங்க, இன்ட்ரெஸ்டிங் சைட் லைட். ஸோ இதுல வாஜ்பாய் பீரியட்லயும் பிரிஜேஷ் மிஸ்ரா தலையிட்டதுனால இதுல மேல இந்த இன்வெஸ்டிகேஷன் எடுத்துன்னு போறதுக்கு எந்த வாய்ப்பு இல்லாம இருந்தது இதுல. இதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு வாஜ்பாய் போயாச்சுன்னு சொன்னா அப்புறம் இவங்க இதுக்கு நடுவுல தேவகவுடா பீரியட்ல தான் என்னாச்சுன்னு சொன்னா, அந்த சுவிஸ் கவர்மெண்ட்ல பர்சியூ பண்ணதுல அவன் என்ன சொன்னா எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒரு நல்ல பெரிய பொட்டியில போட்டு அதுக்கு நல்ல சீல் எல்லாம் வச்சு அது கொடுக்கறதுக்கு இந்த அம்மா அவங்க சுவிஸ் அத்தாரிட்டிஸ் கூப்பிட்டு இதை கொடுக்க போறோம் நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா அந்த பொட்டியெல்லாம் தொட்டு பார்த்து ஏதோ நல்லது நடக்க போறது இந்தியாவுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு சுவிஸ் அது அப்போ வந்து இந்த ஜோகிந்தர் சிங்னு ஒரு ஆள் சிபிஐ டைரக்டரா இருந்தார், ஒரு தமாஷா நாள்னு வச்சுங்க வரும். அவர் வந்து ஜோகிந்தர் சிங் வந்து நிறைய பேனல் எல்லாம் வருவார், லேப்டாப் எடுத்துன்னு வந்து உட்காந்து வருவார். அவர் தேவகவுடா சமயத்துல சிபிஐ டைரக்டரா போட்டாங்க. அவர் தான் அதை எடுத்துன்னு வந்தார். ஆனா அந்த பொட்டியே தரக்கூடாதுன்னு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கூட அதான் சொல்லியிருக்காரு. அதாவது பிரிஜேஷ் மிஸ்ரா சொல்லியிருக்காரு, அந்த பொட்டியே திறக்காதீங்க அப்படியே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளதான் எல்லா அந்த பூதங்க அந்த ரகசியம் கூட அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பொட்டி இன்னி வரைக்கும் திறக்கலாது இருக்கா, அதை பிரிச்சு வேற ஏதாவது உள்ள போட்டு வச்சுட்டு எல்லாம் தெரியாது. ஏன்னா இந்த இந்திரா காந்தி எமர்ஜென்சி சமயத்துல ஒரு டைம் கேப்சூல்னு உள்ள போட்டாங்க, பூமி கடையில இது பண்ணாங்க, இல்ல இது இருக்கு அது இருக்கு, நான் தான் வரலாற்றை எழுதி வச்சிருக்காங்க எல்லாம் சொன்னாங்க. கடைசியில ஒண்ணும் இல்லை அதுல, அது எடுத்தாங்க வேற, அது வேற விஷயம் வச்சுங்க. ஸோ இந்த பிரச்சனை இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இன்னும் திறக்காம இருக்கு. இதுக்கப்புறம் 10 வருஷம் மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி வந்துடுத்து போயிடுத்து. அதுக்கப்புறம் இப்ப 10 வருஷம் மோடியோட ஆட்சியும் போயிடுத்து. இவங்களும் கூட அது ஒண்ணும் பண்ண போறது இல்லை இப்ப. ஆனா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சொன்னா, இத அப்பப்ப ஏதாவது காங்கிரஸ் அடக்கணும்னா இதை தூக்கி இதை வெளில இந்த புக்குன்னு சொன்னா இதை வந்து நான் இந்த லாஜிக்கல் எண்டுக்கு நான் கொண்டு போகாம விட மாட்டேன். அந்த அம்மாவும் பாவம் 65-66 வயசுக்கு மேல ஆறுது அவங்களுக்கு, 1958 போனோம் என்னமோ. என்ன எங்க கொண்டு போறாங்க தெரியல. பட் இட் இஸ் அ திங். ரீசென்ட்லி அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க, அதுல இருந்து தான் ஐ எக்ஸ்ட்ராக்டட் தி ஸ்டோரி. இது என்ன பண்றது அப்படிங்கறத வந்து பார்த்தேன். இது ஒரு பக்கம் இது போயிட்டு இருந்தா கூட இதனால வந்து காந்தி ஃபேமிலியை வந்து இது பண்றதுக்கு ஒரு கார்னர் பண்றதுக்கு இது ஒரு இஷ்யூ. இதை எடுத்துப்பாங்க எப்ப வேணா. இந்த போஃபர்ஸ் பூதம் அப்பப்ப வரும் போகும், ஆனா அந்த பூதம் மொத்தமா முடிஞ்ச மாதிரி கதை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன சொன்னா, இப்ப ஆர்எஸ்எஸ் ஓட அகில் பாரதிய பிரதிநிதி சபா அப்படிங்கிறது நடக்கிறது. அது பெங்களூர்ல நடந்துட்டு இருக்கு. அதோட கன்க்ளூஷன் வர போறது உங்களுக்கு. இன்னைக்கு அவர் ஆர்எஸ்எஸ் ஓட ஜெனரல் செக்ரட்டரி தத்தாத்ரேய ஹோசபலே அவர் வந்து பேசினார். பல விஷயங்கள் பேசியிருக்கார். ஆர்எஸ்எஸ் வந்து அரசியல்ல நேரடி எங்களுக்கு இதெல்லாம் கிடையாது, இது அது அவங்க எது பண்றாங்களோ அவங்க சொல்றபடிதான் அரசியல்ல நடக்கும், நாங்க எங்களோட கன்சர்ன்ஸ் இருக்கிறத நாங்க சொல்லுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கார். பங்களாதேஷி அங்க இருக்கிற ஒரு இந்துக்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறத அது உலகம்
அதை நாங்க வந்து மிகவும் உண்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அது பத்தி ஒரு ரெசல்யூஷன் வந்திருக்கு. இது இருந்தா கூட இப்ப சமீபத்துல ஒரு ஆள் என்ன சொன்னா, சச்சின் நந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு ஆர்எஸ்எஸ் ஃபவுண்டர் பத்தி, அப்புறம் ஆர்எஸ்எஸ் பத்தி, ஆர்எஸ்எஸ் ஃபவுண்டர் பத்தியும் ஆர்எஸ்எஸ் பத்தியும் சேர்த்தே. அது இங்கிலீஷ்ல ஒரு பயோகிராபி டாக்டர் ஹெட்கவார் பத்தி. ஏன்னா ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா நடக்கிற சமயம் அது. இந்த சமயத்துல அதை வெளியிடுறதுக்கு வெளிநாட்டு இந்தியர், வெளிநாட்டு வாழ் இந்தியர், இங்க பிறந்தவர் கிடையாது, வீட்டில் தான் பிறந்திருக்கார். அவர் வந்து ஒரு 7 வருஷம் செலவு பண்ணி இதை எழுதியிருக்கார். அவர் என்ன, அவரோட இன்டர்வியூ வந்து ஒரு இது மாதிரி ஹிந்தி சேனல்ல வந்திருக்கு உங்களுக்கு, இங்கிலீஷ் ஹிந்தி இருக்கக்கூடிய சேனல்ல. அதுல இருந்து அந்த இன்டர்வியூல இருந்தா நான் சில அதுல 3-4 விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு. பப்ளிக் டொமைன்ல இருக்கிறது. இப்ப நான் அன்னைக்கே சொன்னேன் உங்களுக்கு, அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆர்எஸ்எஸ் பத்தி புக் எழுதினார் ஒருத்தர் ஆண்டர்சன் சொல்லிட்டு. அவர் இந்தியா டுடே கான்க்ளேவோட கூட கலந்துட்டார். அந்த ஆண்டர்சன் புக்கு, அதே போல இன்னொருத்தர் ஒரு பெரிய ஆத்தர் ஒருத்தர், இங்கிலீஷ் ஆத்தர், அவர் எழுதின புக்கு, இதெல்லாம் நாட் சஃபிஷியன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு. அப்கோர்ஸ் ஆண்டர்சன் அவர் இன்வோக் பண்ணலன்னு வச்சுக்கோ, இந்த இன்னொருத்தர் தான் பண்றாரு அவர். ஆனா அவர் அதனால ஆர்எஸ்எஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் லிட்டரேச்சர் நான் படிக்க ஆரம்பிச்சேன். படிச்சு ஆர்எஸ்எஸ் இருக்கிற இடங்கள் எங்க நடந்துருக்கு இதெல்லாம், அந்த இடங்கள்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த புக்கை வந்து முழுமையா எழுதுனதுன்னு சொல்லிட்டு. அதுல ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்றாங்க. பப்ளிக் டொமைன்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அறவேக்காடு பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க. குறிப்பா வந்து ஹிந்தியில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆஷுதோஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஜ் தக்னு ஒரு சேனல், ஹிந்தி சேனல், இந்தியா டுடேயோட குரூப். அதால் இங்கிலீஷ் சேனல்லையும் வந்து உட்காந்து என்ன போல வந்து ஒரு ஒரு வந்தாள் இங்கிலீஷ் சேனல்லே வந்து உட்காந்து விட மாட்டான் வந்து. அவளு ஆனந்த ரங்கநாதனுக்கும் டைம்ஸ் நோவில் ஒரு நல்ல பெரிய தகராறு ஆயிடுச்சு. ஆனந்த ரங்கநாதன் பொழந்து கட்டுறான். அவன் கேம்பிரிட்ஜ்ல படிச்சு, அவன் ஸ்டெயின் ஸ்டீவன்ஸ்ல படிச்சு, அவன் இங்கிலீஷ், அவன் என்னன்னா புல்லட் ட்ரெயின் வேகத்துல அவன் எல்லாம் பேச, இவனால ஒன்றும் பண்ண முடியல அவனோட. அது அவன் எங்க பார்த்தாலும் என்ன சொன்னா, அவன் ஒரு சோசியலிஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்கிற ஆளு, யூபியோ பீகாரோன்னு நினைக்கிறான். மீட்டிங் எய்தர் யூபி ஆர் பீகார். அவன் வந்து இது பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, எப்ப பார்த்தாலும் கேட்பான், இல்ல ஆர்எஸ்எஸ் சுதந்திர போராட்டத்துல கலந்ததா, சுதந்திர போராட்டம். இதுக்கு அவன் அழகா தெளிவான விளக்கம். நாங்கள்லாம் சொல்லுவோம் ஆர்எஸ்எஸ்ல, அதை பத்தி உள்ள தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவோம் சொன்னா, இப்ப ஆர்எஸ்எஸ் வந்து அது கல்ச்சரல் நேஷனலிசத்தை, ராஷ்டிரம், நாட்டை வலுப்படுத்தணுங்கிறது தான் அதுக்கு. இது அரசாட்சியை கைப்பற்றதுக்கான வேலை, அது அப்புறம் நடக்கும். நாடு ஒழுங்கல், மக்கள் வந்து ஒழுங்கானாங்க சொன்னா அது தானா நடக்கும். 100 வருஷம் அந்த வேலையை செஞ்சாங்க, அதனாலதான் மோடி வந்தார் அப்படிங்கிற மாதிரி அதை அவன் எடுத்து சொல்றான். இது ஒரு ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ். அவங்க வந்து காந்தியோட பழகினார். அவர் ரொம்ப ஹெட்கேவாரோட வாழ்க்கையை பத்தி பிரிக்கும் போதே அவர் 3 இதா பிரிக்கிறார். அவர் முதல்ல ரெவல்யூஷனரிஸோட இருந்தார், அப்புறம் காங்கிரஸ்ல சேர்ந்தார், அதுக்கப்புறம் காங்கிரஸ் விட்டு ஆர்எஸ்எஸ். 3 ஒரு காலகட்டமா பிரிக்கிறார். பிரிச்சுட்டு ரொம்ப அழகா அந்த ரிசர்ச் பண்ணியிருக்கார். அப்கோர்ஸ் அவர் ஆர்எஸ்எஸ் உள்ள திட்டுறதும் இருக்கும், அவரோட கன்க்ளூஷன்ஸ் இருக்கும், அது உண்மைக்கு பக்கத்துல இல்லாம கூட இருக்கலாம். ஆனா சில விஷயங்கள் பர்டிகுலரா இந்த ராஷ்டிர ராஜ்ய அப்படின்னு சொல்லிட்டு, ஹிந்து ராஷ்டிரன்னா ஹிந்து ராஜ்யம் கிடையாது, அது இந்து ராஷ்டிரன்னா நேஷனல்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி அப்படிங்கிறது. அதுதான் ஆர்எஸ்எஸ் ஆரம்ப காலத்துல இருந்து பிரின்சிபல். இதை அவர் தெளிவா புரிஞ்சிட்டு அதை அழகா கொண்டு வந்திருக்கார். அந்த புக் வந்து நல்ல தி லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் டாக்டர் ஹெட்கேவார் என்னமோ பேர் நினைக்கிறேன். ஏதோ கிடைச்சுன்னா அடுத்த இதுல சொல்றேன் நான் உங்களுக்கு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போச்சு உங்களுக்கு. இது பீகார் கதையை எடுத்துட்டோம் சொன்னா அது வந்து அன்எண்டிங்கா இருக்கு. நம்ம தினத்தந்தி பத்திரிகை சிந்துபாத் கதை போல இருக்கு வச்சுங்க. பீகாரோடது சமீபத்துல நம்ம நிதிஷ்குமார் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல தேசிய கீதம் பாடும்போது பக்கத்துல இருக்கிற கூட்டு பேசிட்டு இருந்தது, செய்கை காட்டினது. அவர் எப்ப பார்த்தாலும் இந்த செய்கை காட்டி பண்ணிட்டு இருக்காரு. அது தேசிய கீதம் பண்ணுவாங்களா? இது நாடு முழுக்க ஒரு நகைப்புக்குரிய, அந்த முதல்ல இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த அவங்களே அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. பல பேர் வந்து இவருக்கு ஏதோ மாத்திரை கொடுத்துருக்காங்க, இவர் உடல் நலம் சரியில்லைன்னு சொல்லி. ஜித்தன் ராம் மாஞ்சிங்கிறவர், அவரால் முதலமைச்சராக ஆனவர், அவரே சொல்லியிருக்காரு. அப்ப லல்லு பிரசாத் அவங்க குடும்பங்கள்லாம் வந்து இதை இது பண்ண, இல்ல எல்லாம் ஒண்ணு இல்லை, அவர் கரெக்டா தான் இருக்காரு. இப்ப அவங்கெல்லாம் ராப்டி தேவி என்ன சொல்லிருக்காங்க, இவரை முதல்ல மாத்துங்க, இது பீகாருக்கு கெட்ட பேரா இருந்துட்டு இருக்கு, பீகாரோட ஒரு பேரை கெடுக்கிறது இது அப்படின்னு சொல்லிட்டு. பீகாரோட அப்புறம் பீகாரோட அரசியல் வேற வேற டேர்ன்ஸ் டே பை டே அது எடுத்துட்டு அது என்ன மாதிரி போகுங்கிறது அது ஒரு வீடியோல போட முடியாது. அது
நான் வந்து ஒரு 2-3 வீடியோ பீகாரை பத்தி நான் உங்களுக்கு போடுறேன். அங்க இருக்கிறது வந்து ஒரு 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 வித்தியாசமான ஒரு இதுல போயிட்டு இருக்கு. அங்க காங்கிரஸும் வந்து அங்க எப்படியாவது தன்னுடைய பலத்தை வந்து அதிகரிக்கணும் அங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு அருமையான முடிவு அந்த கண்ணையாகுமாரை கொண்டு வந்து அப்புறம் அந்த தலித் தலைவரை வந்து மாநில தலைவராக்கி பண்ணதுல காங்கிரஸ் ஒரு அருமையான முடிவு எடுத்திருக்கு. அவங்களுக்கு என்ன மாதிரி டிவிடன் கிடைக்கும், இது எப்படி ஆகும்? ஏன்னா மார்ச் முடிஞ்சிட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 7 மாசம் தான் இருக்கு அங்க எலெக்ஷனுக்கு. 7 மாசம் தான் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப சுவையான நேரமா இருக்க போறது பீகாரோட எலெக்ஷன். பீகார் எலெக்ஷன்ல யார் வரப்போறாங்க, அது ஒரு பெரிய பாதிப்பை ஹோல் ஆஃப் இந்தியாலே கிரியேட் பண்ண வச்சுங்க பீகாரோடது. அதனால அந்த பீகார் அரசியல் ஒரு என்ன டெவலப்மெண்ட்ஸ் அங்க நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் என்ன இதுன்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு வந்து இந்த இதுல வந்து நான் இத்துடன் என்னுடைய இந்த அரசியல் அரட்டை நேரத்தை முடித்துக் கொள்கின்றேன். நான் இன்னும் பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, நேரம் தான் போதாமையா இருக்கு. நம்ம அடுத்த இதுல வந்து இன்னும் விரிவாக வேறு பல மாநிலங்களை பற்றியும் நம்ம வந்து அரசியல் விஷயங்கள் இந்த அரட்டை நேரத்தில் பேசி வணக்கம்.